வணக்கம் எல்லாருக்கும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை நாங்கள் திருப்பி சொல்லலாம். என்ன இப்போ இலங்கை தேசத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே அண்மையிலே புத்தாண்டு தினத்தன்று ஜனாதிபதி அவர்கள் தோழர் அனுர அவர்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்போ இனி என்ன எல்லாரும் என்ன நல்ல விளக்குமாறுகள் தும்புத்தடிகள் கிளீன் பண்ணுற பொருட்களோடு நீக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தூய்மையாக இருக்கிறது நல்லது தானே. அப்போ நோய் இல்லாமல் இருப்பதற்கு அடிப்படை தூய்மை, சுற்றுச்சூழல் தூய்மை, எங்களோட சொந்த இல்லம் வீடு தூய்மையாக வைத்திருத்தல், இனி தாங்களை தூய்மையாக வைத்திருத்தல், இதெல்லாம் தேசத்தை முழுமையாக தூய்மையாக வைத்திருத்தல், இது எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் கிளீன் ஸ்ரீலங்கா தனிய வெளி தூய்மை பற்றியது அல்ல என்பதை எல்லோருக்கும் தெரியும். தேசத்திலே இதுவரை காலமும் இருந்து வந்த இந்த லஞ்சம், ஊழல், மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகள், இந்த எத்தனையோ விதமான கொடுமைகள், இது எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து ஒரு நல்ல தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கருத்து தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதற்குள்ளே அடங்குகின்றது. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வை, அந்த நிகழ்வின் முடிவிலே எல்லோரும் சத்திய பிரமாணம் எடுத்தார்கள். அதாவது நாங்கள் இந்த தேசத்துக்கு உண்மையாக இருப்போம், நேர்மையாக நடப்போம், ஊழல்கள் செய்ய மாட்டோம், ஊழல்கள் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம், இனி யாராவது இந்த கொள்ளையடித்து கொண்டு போவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்ற விதமாக ஒரு மிக சிறந்த பல விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சத்திய பிரமாணத்தையும் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் அவர்கள் இறுதியாக எடுத்ததையும் பார்த்தேன். இந்த சத்திய பிரமாணம் தேசம் தழுவிய அளவிலே எல்லா இடங்களிலும் செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் செய்திருக்கின்றார்கள். ஒரு மிக முக்கியமான மாற்றமாக நாங்கள் அதை பார்க்கலாம். கடந்த காலங்களில் இப்படி ஒரு காலம் நடந்தது கிடையாது. ஆகவே இதை நாங்கள் பாராட்ட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு மனதாக பாராட்ட வேண்டும். அதாவது எங்களுடைய தேசம் ஒரு ஒழுக்கமான மக்கள் நிறைந்த தேசமாக மாற வேண்டும். ஊழலற்ற சமுதாயம் இருக்க வேண்டும். இன, மத, மொழி வேற்றுமைகள், குரோதங்கள் இல்லாத எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு நல்ல தேசமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து ஜனாதிபதி அவர்களுடைய உரையிலே மிகவும் இறுக்கமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இதிலே பொதுவாக மக்கள் எல்லோரும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதும் தனிமனித ஒழுக்கம், கடமையில் இருக்கின்றவர்களுடைய ஒழுக்கம், இனி அரசியல் செய்பவர்களுடைய ஒழுக்கம், அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த தொனிப்பொருளிலே, இந்த பேச்சிலே ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்தார்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள். உண்மையிலே நாங்கள் அதை மனதார பாராட்டுவோம். இலங்கை தேசம் ஒரு புதிய வேகத்தோடு, புதிய உணர்ச்சியோடு, புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல திசை நோக்கி, இந்த திசை காட்டி மூலம் இந்த அரசியல்வாதிகள், ஜனாதிபதி அவர்களும் அவர்களை சூழ்ந்திருக்கின்றவர்களும் எம்மை அழைத்து செல்லுகின்றார்கள். நாங்களும் சேர்ந்து பயணப்படுகின்ற ஒரு நல்ல சகுனமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லோரையும் இந்த 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 ஒரு உறுதியான இந்த நல்ல விஷயத்திலே பங்களிக்கின்ற எல்லோரோடும் சேர்ந்து நாங்களும் பங்களிப்போம் என்று என்னுடைய இந்த திவ்யன் குரல் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நானும் என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.